சார், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அரசியல் கட்சிகள் ரீதியாக. இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அதிமுக வந்து 2 பிளவுகளாக பிரிந்து எம்எல்ஏக்கெல்லாம் சென்றிருந்தாங்க. இப்ப அமைச்சரவையும் முழு வடிவம் பெற்றிருக்க தாவேகால இருந்தாலும் அந்த அதிமுக வந்து பிரிஞ்சு சென்றவங்களுக்கு எந்த ஒரு பதிவும் இல்லாம இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இந்த நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க முடியல, உங்களுக்கு ஏதாவது வேலை வந்துருச்சு, நான் பார்த்துட்டேன். நீங்கள் என்ன கேட்பீங்க, மேட்ச்சில் என்ன நடந்தது? உடனே அவன் ஒரு 100 அடித்தான், இவன் ஒரு 20 அடித்தான், அவன் ஒரு 6 விக்கெட் எடுத்தான், இவன் தோற்று போயிட்டான் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏய் முழுசாக சொல்கிறா, என்ன நடந்தது, பிச்சு எப்படி இருந்தது, ஸ்பின்னிங் பிச்சா, விந்த பிச்சா, யாரை யூஸ் பண்ணார், அவனுக்கு போலிங் கொடுத்தாரா, இவனுக்கு 6 ஓவர் கொடுத்தாரா, எத்தனை டீட்டெயில் எங்கிட்ட கேட்பீங்க. ரிசல்ட் உங்கள் முன்னாடி வந்திருக்கு, அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சுன்றீங்க. 16 இடத்துல தான் டெபாசிட் போயிருக்கு. தாவேகாக்கு, திமுகவுக்கு உடனே நான் எடப்பாடிக்கு நான் முட்டு கொடுக்குறேன்லாம் சொல்லாதீங்க. நான் ஆரம்ப காலத்திலேருந்து அதிமுகவை ரசித்ததுக்கு காரணம் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லை. திமுக ஒரு தீய சக்தின்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சவன் தான் அதிமுக தொண்டனாக இருந்தான். அதனால தான் நான் அதிமுகவை ரசிச்சிருக்கேன். நான் 91லேருந்து பிஜேபியில் உறுப்பினராக இருக்கேன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வேலையும் செய்யலை, அது வேறு விஷயம், உறுப்பினராக தான் இருந்தேன். இப்போது இந்த மாதிரியான அதிமுக வந்து என்ன நடந்தது ஸ்டடி பாருங்கள், தயவு செஞ்சு எடுத்து ஸ்டடி பாருங்கள். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் 25 லட்சம் வாக்கு வித்தியாசம், 234 தொகுதிக்கு எவ்வளோ ஆச்சு? பெரிய பாதிப்பா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 20 லட்சம் வாக்கு வித்தியாசம், 160 தொகுதியில் கணக்கில் எடுத்துக்கணும். 20 லட்சம்னா நீங்கள் 234 வகக்கூடாது, 160 வகுக்கணும். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இவரும் 1,70,00,000 வாங்கியிருக்காரு, அவரும் 1,30,35 வாங்கியிருக்காங்க, அவங்க 1,72,00,000 வாங்கியிருக்காங்க. 108 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க வெற்றி பெற்றாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதல் முறை ஒரு கட்சி வந்து அப்படியே அடிச்சுட்டு போனதுங்கிறது வந்து எம்ஜிஆர் செய்திருக்காரு, என்டிஆர் செஞ்சுருக்காரு, கெஜ்ரிவால் செஞ்சுருக்காரு, விஜய் செஞ்சுருக்காரு. அதிமுக ஒன்று சோடை போயிடல. நீங்கள் 6 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்ததே அதிமுகவை தானே. வெக்கம் கட்டு போய் திமுகவை பற்றி பேச தெரியாமல் ஊடகங்கள் தொடர்ந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது. சார் அவர் அங்கேருந்து போயிட்டாராமே, இவர் இங்கேருந்து வந்துட்டாராமே, அவர் அங்கே திரும்பி நிற்கிறாராமேன்னு அதிமுகவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தீங்க. உங்களால் என்ன கழட்டி மாட்ட முடிஞ்சுது? 2024 அவங்க என்ன வாக்குகள் வாங்கினாங்களோ, என்ன சதவிகிதம் வாங்கினாங்களோ 20%, அதே வாக்குகளை 20.75% வாங்கி அவங்க உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் கேவலப்படுத்துகிறீங்க. விஜய் ஜெயிச்சுட்டாருன்னு சொல்லுங்கள், நான் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் அதிமுக புறந்தளிடுச்சுன்னு சொல்ல, நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்ததெல்லாம் அதிமுகவை பற்றி தான். ஏன்னா அதிமுகங்கிறது மிகப்பெரிய கட்சி, திமுகங்கிறது ஒரு கம்பெனி, தாவேகாங்கிறது வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இப்படி பேசுகிறதா இருந்ததுன்னா நான் பதில் சொல்லுவேன். எடப்பாடி ஐயாவுக்கு எதிராக நீங்கள் வந்து போயிருக்கீங்கன்னு நான் பேச மாட்டேன். ஒரு பொதுச் செயலாளருக்கு எதிராக அதிமுகவில் ஒன்றும் கழட்டி மாட்ட முடியாது. பொதுச் செயலாளர் பதவிங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது, அதை மாற்ற முடியாது. அது எம்ஜிஆர் தனக்குன்னு ரெடி பண்ணி வச்சுக்கிட்ட ஒரு விஷயம். அது ஜெயலலிதா அம்மா பெருசாக மாற்றாமல், ஏன்னா அவங்களும் அந்த ரேஞ்சில் இருந்ததுனால அப்படியே வச்சுட்டாங்க. அவரை ஒன்றும் பண்ண முடியாது. 7 வருஷமாக அவருடைய பொதுக்குழுவையோ அல்லது செயற்குழுவில் இருந்தோ ஆட்களை உங்களால் உருவ முடியல. பணம் 3 லட்சம் கோடி மார்ட்டின் குடும்பத்திட்ட இருக்குது. அந்த மேடம் நினச்சாங்கன்னா எத்தனை வேணாலும் கொடுக்க முடியும். இந்த அமாவாசைக்கு மாளிகை கிடைச்ச மாதிரி அமைதிப்படலை எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஒன்றும் கழட்டி மாட்ட முடியல. ஏன்? அவனுக்கு செயற்குழு பதவினா என்னன்னு தெரியும், பொதுக்குழு பதவினா என்னன்னு தெரியும். இந்த எம்எல்ஏ எம்பி மந்திரிங்கிறதெல்லாம் பம்மாத்து, இதுதான் நிரந்தரம்னு அவனுக்கு தெரியும். அவனை ஒன்றுமே உங்களால் பண்ண முடியல. ஓ அதை பண்ணிட்டேன் கழட்டிட்டேன் நான் தான் அதிமுக, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நல்லபடியாக நடக்கும். எம்எல்ஏ பதவியை பறிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லா ஆண்டவனை வேண்டிக்கோங்க. அந்த மேடத்தை வேண்டாதீங்க, ஆண்டவனை வேண்டிக்கோங்க. ஜெயலலிதா அம்மா படம் இருந்ததுன்னா வீட்டில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எடுத்து வச்சு அதை கொஞ்சம் பாருங்கள். இவ்வளவு தான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும். அவர் மட்டும் அந்த கொறடா விஷயத்துக்கு கையெழுத்து வாங்குறதுங்கிற கதையெல்லாம் கிடையாது. கட்சியிலேருந்து அவர் நீக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 5 வருடம் உங்களை சீன்றதுக்கு ஆள் இருக்காது. அடுத்த 3வது வருடம் பாராளுமன்ற தேர்தல், உங்களுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. பிரதமர் யாருங்கிற அடிப்படையில் வரும். ஸோ பிஜேபி என்ன பண்ண போகுதுங்கிறத பார்க்கணும். அதிமுக விஷயத்தில் எந்த ஒரு தவறும் நடக்கலை. அவர் செஞ்ச எடப்பாடி செய்த 2 தப்பு. அண்ணாமலையை புறக்கணித்தால் தான் நல்லதுன்னு அவர் நினச்சது முட்டாள்தனம். அது நம்ம எல்லாருமே பண்ணுறோம்.
உங்கள் முதலாளிக்கு கீழே இருக்கிறவன் புத்திசாலியாக இருந்தால் பிடிக்காது. எல்லா முதலாளிக்கும் அப்படி தான். அவன் கீழே இருக்கிறவன் உழைப்பாளியாக இருந்தால் பிடிக்கும், புத்திசாலியாக இருந்தால் பிடிக்காது. இது தவறான அணுகுமுறை. அவர் அதை கரெக்டாக பண்ணியிருந்துருக்கணும். 2023 பிஜேபியோட பிரிஞ்சது மிகப்பெரிய தவறு. அது செய்யாமல் இருந்திருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கு தான் பாவம் அவர் பலன் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து பலரும் பார்த்தீங்கன்னா வெளியேறி தாவேக்கால அமைச்சரவை இடம் பெற்றிருக்காங்க. திமுக நிலைமை எப்படி இருக்க போகுது சார்? வரும் சார் கையர் எங்கிட்ட தானே சார் இருக்குது. உதயநிதி தான் கேவலமாக சட்டசபையில் வந்து துப்புறாருல. அவங்க குடும்ப வழக்கமே அதுதான். எதையாவது கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ 5000 ரூபா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50,000 ரூபா செலவு பண்ணி ஃப்ளெக்ஸ் வைப்பாங்க. அவ்வளோ மோசமான ஒரு விஷயம். நான் அது நிறைய முறை பார்த்துருக்கேன். அவர் சொல்கிறாரு, என் கூட்டணியிலேருந்து தான் உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்லணும்? கம்யூனிஸ்டோ அல்லது தாவேக்காவோ விசிகாவோ என்ன சொல்லணும்? கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாங்க? திமுக சொன்னால் நாங்கள் கேட்கலாமா? நாங்கள் பெரிய கட்சி அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் ரிப்பீட்டில் அவர் மறந்துட்டார். இல்லைங்க அதை அடிச்சிருங்க, அதை வந்து தயவு செஞ்சு பேசாதீங்கிறாரு. ஸோ இவங்க யாரும் கோவப்படலை, உணர்ச்சி வசப்படலை. உதயநிதி சொல்லி காட்டுறாரு. அதுக்கு இவர் ஒன்றும் ரிட்டாரியேட் பண்ணலை. இன்றைக்கி அதிமுகவுடைய தயவு தேவையில்லைன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தயவு தேவையில்லைன்னு புரிஞ்சிருக்காரு. இவ்வளவு தான் நீங்கள் பார்க்கணும். அவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க கரெக்டாக எடப்பாடி விஷயத்தில் நேர்மையாக அணுகினா நல்ல வாய்ப்பு இருக்குது. எடப்பாடினா உடனே அவர் பெரிய கும்பா, அவர் துரோகம் செய்தார், அவர் வந்து நல்லவங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணல, துரோகிகளுக்கு தான் துரோகம் பண்ணார். அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்படிலாம் புறந்தள்ளாதீங்க. பொதுச் செயலாளர்ங்கிற அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குது. உங்களால் ஒன்றும் கழட்டி மாட்ட முடியாது.